இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்காக இல்ல, நல்லபடியா தடுக்கிறதுக்காக. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா அத்தை, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாப்பிள்ளை வேற கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். அதனாலதான் அம்மா ஒரு நல்ல ஐடியா பண்ணி குடும்ப ஜோசியரை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி? அண்ணி, எந்த ஒரு அப்பங்காரனும் தன் பொண்ணோட கல்யாண விஷயத்துல மத்தவங்க எல்லாம் சொல்றத நம்புறாரோ இல்லையோ, ஆனா ஒரு ஜோசியக்காரன் சொன்னா நம்பிதானே ஆகணும். ஆனா ஏற்கனவே அண்ணி, அண்ணனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஜாதகம் எதுவும் பார்க்காம இன்னும் 3 நாள்ல கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே அந்த ஜோசியர் தான் எப்படி தடுப்பாரு? ஐயோ அண்ணி, அவங்க மத்த எதை பத்தியுமே யோசிக்காம கல்யாணத்தை மட்டும் நடத்தினா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு ஜோசியரை வச்சுதானே நேரம் குறிக்கணும். புரியலையா அண்ணி? அண்ணி, குலதெய்வம் கோயில் போறதுக்கும் சாந்தி முகூர்த்தத்தையும் எந்த நேரத்துல வச்சுக்கலான்னு நேரம் குறிக்கிறதுக்காக ஜோசியரை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லியிருக்கேன். அதனால நீங்களும் விஸ்வாவை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. நானும் விஸ்வாவுமா? ஆமா அண்ணி, நீங்களும் விஸ்வாவும் கண்டிப்பா வந்துருங்க. அண்ணி, நாளைக்கு எல்லார் முன்னாடியும் பையனோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் நான் ஜோசியர்கிட்ட கொடுப்பேன். ஜோசியர் அந்த 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு, அடடா இப்போ இந்த 2 ஜாதகத்துக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லை, சுக்கிரன் சூசைட் பண்ணிக்க போறான், ராகுவும் கேதுவும் முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க, அதனால இப்போ இந்த 2 ஜாதகாரங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு கழுத்துல மாங்கல்யம் தங்காது, அதனால 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாரு. அண்ணி, இத கேட்டதும் என் புருஷன் எப்படி எடுத்துப்பாரோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அத்தைக்காரியும் எங்களுக்கு உங்க பொண்ணு வேண்டாம் மண்ணும் வேண்டான்னு ஆளை விடுங்கடா சாமின்னு தலை தெறிக்க எழுந்து ஓட போறாங்க பாருங்களேன். நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும், சத்தியமா நடக்கும். ஏன் தெரியுமா? கத்தையா அந்த ஜோசியருக்கு கரன்சி எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கல்பனா, அப்போ என் ஆசைப்படி என் வீட்டுல நீதான் விளக்கேத்தலையாமா? இது கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ அண்ணி அண்ணி அண்ணி, போதும். இந்த சந்தோஷத்தை நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம். இத பாருங்க, இவங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள போயிடணும், இல்லன்னா எங்க 2 பேர் மேலயும் சந்தேகம் வந்துடும். நீ நாங்க கிளம்புறோம், நீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. அண்ணி அண்ணி, இத பாருங்க, நாங்க இங்க வந்தது, ஜோசியரை பத்தி உங்ககிட்ட சொன்னது, இதெல்லாம் நாளைக்கு அவங்க முன்னாடி எதையும் காமிச்சுக்காம நீங்க எப்பவும் போல அமைதியாவே நில்லுங்க. முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காமிச்சிடக்கூடாது. நாங்க வரோம். பாய். வா. ஒரு 2-3 நாள். ஏய் ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட்ரஸ் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. ஹலோ, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. உங்க சூழ்நிலை எல்லாம் கூட எடுத்து சொல்லியாச்சு. வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இப்போ இந்த இன்டர்வியூ. ஓகேயா? வெறும் ஃபார்மாலிட்டி தான். தைரியமா வாங்க. வணக்கங்க, என் பேர் தீனா. வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விஸ்வாவும் முரளியும் என்கிட்ட தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சால்வ் பண்றதுக்காக தான் நீங்க இப்போ வேலைக்கு வரீங்கன்றதையும் சொன்னாங்க. நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்னால முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கேன். நீங்க என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்களும் உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லாவே உங்க குழந்தைய உங்க பார்த்தாங்க. அதுக்குள்ள விஸ்வா, இவங்கள பார்த்தாலே ரொம்ப பொறுமையானவங்களா அன்பானவங்களா தெரியுது. அதனால இவங்க என் குழந்தைய நல்லபடியா தான் பாத்துக்குவாங்க. இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எங்க குழந்தை தான் உயிர்.
எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு ஆகி என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச குழந்தை இது. அதனால குழந்தை மேல என்னை விட என் ஒய்ஃப் அஞ்சலி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பா. இன்னும் ஒரு மாசத்துல எங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவாங்கன்னு நான் சொன்னதும் நான் கூட அவகிட்ட குழந்தை வேணா கிரீச்சில் விட்டலாமான்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ இல்லைங்க அதெல்லாம் சரியா வராது, வேணா வேலையை ரிசைன் பண்ணிட்டு நானே குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொன்னா. அதுக்கு என் மனசு கேட்கல. ஏன்னா அவ பாக்குற இந்த வேலை அவ ரொம்ப ஆசைப்பட்ட வேலை. அது மட்டும் இல்லாம இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இன்னைக்கு சிட்டி லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பண்ணாதான் ஃபியூச்சருக்கு ஏதாவது சேர்த்து வைக்க முடியும். தட்ஸ் தி ஃபேக்ட் யூ see. அதனால குழந்தைய தாய் மாதிரி பாத்துக்க யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் முரளி கிட்ட சொன்னேன். அவர் உங்களை பத்தி சொன்னாரு. சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய நான் ஏன் குழந்தை மாதிரி நல்லபடியா பாத்துப்பேன். நான் எப்பல இருந்து இந்த வேலைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்கங்க. விஸ்வா, எங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவாங்க. இன்கேஸ் அவங்க முன்னாடியே போறதா இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நோ இஷ்யூ. ஓகே, சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இதோ கிளம்பிட்டேன். In 10 minutes I'll be there. Yeah. Okay. Bye. Sorry, ஆபீஸ்ல இருந்து கால். ஓ யூ கேரி ஆன் கேரி ஆன். இல்ல you sit down. இல்ல வர்க் இருக்குல, யூ கேரி ஆன். எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ஓகே விஷ்வா. இன்ஃபார்ம் பண்றேன். Thank you. Thank you so much. Thanks a lot. Thank you. வரும். Hey முரளி, thanks டா. Hey, it's okay da. See you later. Okay, bye. நல்ல ஜாப், பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல மனுஷன். அடுத்த மாசத்துல இருந்து சுந்தரோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நீங்க உங்க சொந்த காலில் நின்று செய்யலாம். சந்தோஷம் தானே? அப்புறம் மாலதி, வந்துட்டீங்க. அப்படியே உங்க ஹஸ்பண்ட கொடுத்தன வைக்கிற வீட்டையும் பார்த்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும் இல்லையா? இல்ல பரவாயில்ல, நீங்களும் விஸ்வாவும் பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? ஆனா அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா? அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஆல்ரெடி செட்டில் பண்ணியாச்சு. விஸ்வாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்ன விஸ்வா, நீங்க ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இப்ப பணம் கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தனா? என்ன பேசுறீங்க? சுந்தரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் 5 பைசா வாங்க மாட்டேன்ட்டீங்க. இது என்ன ஒரு சின்ன அமௌண்ட் நான் கொடுக்க கூடாதா? இல்ல அது ப்ளீஸ். இப்போ என்ன, அந்த அமௌண்ட் நான் கொடுக்கல, நீங்க தான் கொடுத்தீங்க. போதுமா? என்னைக்கு முடியுமோ திருப்பி கொடுங்க. சரியா? கிளம்பலாமா? நீங்க எப்படி ஆட்டோல போறீங்களா எப்படி? இல்ல நான் போய்க்கிறேன், நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. இல்ல எது கேக்குறேன்னா, நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போல, வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு கல்பனா வீட்டுக்கு தான் போறேன். அந்த வேலை அப்படியே டிராப் பண்ணிடுறேன். வாங்க வாங்க, டே வண்டி. பதினாலு 16 தேய்பிற. அப்போ அதுக்கு முன்னாடி தான் வச்சுக்கணும். இன்னைக்கு தேதி 3. அப்போ 4, 7, 9, 15 இந்த 4 நாள்ல ஏதாவது ஒரு நாள். வள்ளி, என்னங்க? வள்ளி, சொல்லுங்க. கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சம்பளம் போட்டிருக்காங்களாம், கிரெடிட் ஆச்சா என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, என்ன கேலண்டர் பார்த்துட்டு இருக்க? சமையல் பண்றதை விட்டுட்டு எப்படி சமையல் பண்றதுன்னு கேலண்டர்ல போட்டிருக்காங்களா என்ன? நந்தினிக்கு இது 7வது மாசங்க. அதான் கேலண்டரை பார்த்து கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா? பெத்த தாய் நீ, உனக்கு தெரியாத விஷயத்த கேலண்டரை பார்த்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கணக்கு பார்க்க கேலண்டரை பார்க்கலங்க, நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு 7வது மாசங்கிறது எவ்வளவு முக்கியமான மாசம். 7வது மாசமும் தானங்க வளக்காப்பு பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நந்தினிக்கு நல்லபடியா வளக்காப்பு நடத்தணுங்க. அது மட்டும் இல்லங்க, நந்தினிக்கு இது தலைப்பிரசவம், அது தாய் வீட்டுல தாங்க நடக்கணும். என்னங்க, இது விஷயமா எப்படியாவது நம்ம மாப்பிள்ளையையும் சம்பந்தியமாவும் பார்த்து பேசணுங்க. அவங்க சம்மதத்தோட நந்தினிக்கு நல்லபடியா வளக்காப்பும் பிரசவமும் நடக்கணுங்க. என்ன வள்ளி இது, நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நந்தினி இப்ப வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலையில
அவளுக்கு வளகாப்பு நடத்தி அவளை சந்தோஷப்படுத்துற நிலைமையில அவ இருக்கா. இங்க பாருங்க, எனக்கும் அதெல்லாம் புரியுதுங்க. ஆனா சூழ்நிலைய காரணம் காட்டி செய்யாம இருக்கிறதுக்கு இது 3ஆம் தரமோ 4ஆம் தர சடங்கோ இல்லங்க. முக்கியமான சடங்குங்க. இது நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். சரிம்மா, ஆனா ஆனா எப்படி? எப்படின்னு சொன்னா எப்படிங்க? எப்படியாவது செஞ்சு தானங்க ஆகணும். இல்ல வள்ளி, ஏற்கனவே 5 சோர் ஃபங்க்ஷன் நடத்தினப்ப நந்தினியோட மாமியார் அவளை எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்களும் வராம மாப்பிள்ளையும் வரவிடாம தடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லார் முன்னாலேயும் நந்தினி எந்த அளவுக்கு கூனி குறுகி நின்னான்னு உனக்கே தெரியும்ல. அதுக்கு என்னங்க பண்றது? அன்னைக்கு வந்தவங்க கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சோம்ல, அதே மாதிரி இப்பவும் சமாளிக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப பாதி சமாளிச்சா போதுங்க. ஏன்னா அன்னைக்கு மாப்பிள்ளை அவர் வீட்லயும் நந்தினி நம்ம வீட்லயும் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிருந்தாங்க. அதனால மாப்பிள்ளை 5 சோறு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியல. ஆனா இப்ப ஆண்டவனே அவங்க 2 பேரையும் ஒன்னா ஒரே வீட்ல வாழ வச்சிருக்கான். இப்ப நம்ம நந்தினிக்கு வளக்காப்பு நடத்தினா கண்டிப்பா மாப்பிள்ளை கலந்து பாருங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே மாப்பிள்ளை கலந்துக்குவான்னு வச்சுக்குவோம். ஆனா அவங்க அம்மா, சம்மந்தி அம்மா, சம்மந்தி அம்மா கலந்துக்க மாட்டாங்க தான். ஆனா அவங்க வராததுக்கு மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்க முடியாதா? சமாளிக்கிறது முக்கியம் இல்ல வள்ளி. நந்தினியையும் மாப்பிள்ளையும் திரும்பவும் நாம சங்கடப்படுத்திட கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அம்மா, ஆமாம்மா, அப்பா சொல்றதுதான் சரி. நாம் இது சரியான முறையில செய்யவும் முடியாது. ஆரம்பமே இடிக்கும். இந்த வளகாப்பு சடங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல தான் பண்ணுவாங்க. இதுக்கு விஸ்வாவோட அம்மா ஒத்துப்பாங்களா? அது மட்டும் இல்லாம நந்தினியும் விஸ்வாவும் இருக்கிற வீட்டுல நம்ம எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு பண்ணவும் முடியாது. அது பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வளகாப்பு சடங்கு எல்லாம் நம்ம வீட்லயும் பண்ண முடியாது. இந்த வளகாப்பை எங்க நடத்துறதுன்னு இவ்வளவு குழப்பமா இருக்கேம்மா. அப்புறம் எப்படி சொல்லு, நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுதுடி, ஆனா என் வேதனை யாருக்கும் புரியல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. வள்ளி, அழாத. நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, வளக்காப்ப நடத்தலாமா வேண்டாமான்னு நாம முடிவு பண்றதை விட நந்தினியும் மாப்பிள்ளையும் சேர்ந்து முடிவு பண்றது தான் சரியா இருக்கும்னு தோணுது. அதனால இது விஷயமா நீங்க அவங்க 2 பேரையும் நேர்ல போய் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் ஆசை நிறைவேறும். கடவுள் நிச்சயமா ஏதாவது ஒரு வழி காட்டுவார். பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஜோசியரே, ஜாதகத்தையும் பஞ்சாங்கத்தையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? டக்குன்னு ஒரு பதில் சொல்லுங்க. அப்படி இல்லம்மா, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறத விட சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு இதுல ஏதாவது சிக்கல் ஏற்படுதுன்னு வைங்க, அது 2 பேருடைய வாழ்க்கையையும் ரொம்ப பாதிச்சிடும். அதனால சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கும் போது நல்லா கணிச்சு ஆராய்ஞ்சு அலசி பார்த்து தான் சொல்லணும்.
ஒன்றும் அவசரம் இல்லை ஜோசியரையா, நீங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தே சொல்லுங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, நீங்க இந்த 2 பேருக்கும் வெறும் மனப்பொருத்தத்தை வச்சு தான் கல்யாணம் முடிவு பண்ணதா சொன்னீங்க. ஆமா. ஆனா இத நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்றது எனக்கு தெரியாது. இப்ப இவங்க ஜாதகத்தை கணிச்சு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல இப்படி ஒரு ஜாதகம் இவ்வளவு அமோகமா இருந்ததே இல்லை. ஐயா, இந்த 2 பேர் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல இந்த 2 பேர் ஜாதகத்துக்கும் அத்தனை பொருத்தமும் ரொம்ப அம்சமா இருக்குது போங்க. ஐயா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்படிப்பட்ட ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தாங்க அமையும். ஐயா, நீங்க இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஜோசியரையா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றத பத்தி தான் நாங்க ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோமே. அதனால இப்ப அத பத்தி ஏன் பேசி நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கணும்ல, அதுல ஏதாவது குழப்பம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மீனாட்சி, அதான் ஒரு வரிசையா சொல்லிட்டு இருக்காரம்மா. இப்ப என்னமா அவசரம்? அடுத்தது சொல்லுவாருமா. ஐயா, இல்லையா, பொண்ணை பெத்த அம்மாவுக்கு கொஞ்சம் பதற்றம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சகஜம் தானே. அம்மா, நான் கரெக்டா சொல்லிடுறேம்மா. சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டிய நேரத்தையும் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டிய நேரத்தையும் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. சரி. சாந்தி முகூர்த்தம் வைக்கிறத அன்னைக்கு ராத்திரியே 9:30 இருந்து 11க்குள்ளார வச்சிடலாம். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போறத மறுநாள் காலையில 10:30 இருந்து 12க்குள்ள போயிட்டு வரலாம். இந்த 2 நேரத்தையும் நான் ரொம்ப நுணுக்கமா கணிச்சு சொல்லியிருக்கேன். சரிங்க. ஆகையினால நான் சொன்ன நேரத்துல தவறாம 2த்தையும் செஞ்சிருங்க. கண்டிப்பாங்க. ஏம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. என்னங்க இதுக்கு மேல என்னங்க? எவ்வளவு தகவல் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னங்க சந்தேகம் அது இதுன்னு? இந்தாங்க புடிங்க. என்ன எவ்வளவு பணம்? கல்யாணம் முடிட்டுங்க, இது மாதிரி 2 மடங்கு தரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் கணிச்சு கொடுத்தது எதுவுமே தவறாது. இந்த கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. சந்தோஷங்க. அப்ப ஐயா, நான் புறப்பட்டுமா? சரிங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேயா? சரிங்க. சரி, வரேன்யா. வரேம்மா. வாங்க. அப்பாடா, இப்பதான் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிற வேலையும் கல்யாணமும் நல்லபடியா நடந்தாலே போதும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா. நான் ஒருத்தர் இருக்கல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீனாட்சி, டிஃபன் ரெடி பண்ணுமா, சாப்பிட்டு போங்க. இல்லங்க, நாங்க கிளம்புறோம். ஐயா, என்னங்க நீங்க, நான் இவ்வளவு சொல்றேன். இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வரோங்க. சரிங்க. சரி வரோங்க. சரி, வாங்க. சம்பந்தியம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நம்ம நடத்தி. ரொம்ப சந்தோஷம். அண்ணி, என்ன நீ நடக்குது? நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, ஜோசியர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அதான் நீ, எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் நேத்து அங்க போய் அவங்கிட்ட எப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டை ஆட்டிட்டு
பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. இப்ப என்ன நீ பண்றது? அப்படின்னா கல்யாணம் நடக்குமா? நடக்காத நடக்காது, நடக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் மன வரைக்கும் கூட போட்டும். ஆனா என் கழுத்துல தாலி நோண்டு ஏறினா அது விஸ்வா அம்மா கட்டுற தாலியா தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.